ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து டக்குன்னு போட்டால் அதில் வந்து திடீர்னு சவுண்டே ரெக்கார்ட் ஆகலை. என்ன கொடுமை. இப்போ உடனே வந்து திரும்ப நல்ல பேர் நம்ம ப்ரோ தான் வந்து சொன்னார், சத்யநாராயண் ப்ரோ. உடனே திரும்ப நான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. யாருமே இந்த மாதிரி அவமரியாதை பண்ணதே கிடையாது. அதுவும் இது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே அந்த லைக்கையும் தட்டி விடுங்க, ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, காலையிலேயே வந்து எல்லோரும் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. வியானா இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய அந்த விஷயங்கள், அதாவது இந்த ஸ்கூல் கேலோ பண்ணுறது வந்து கொஞ்சம் எல்லை மீறி தான் போகுது. பட் ஒரு சில அராத்து கேஸுங்கெலாம் பண்ணுவாங்க ஸ்கூலில். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? நம்மளுடைய வட்டாரத்திலே பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத ஒரு விஷயம். அதாவது போன வாரம் தான் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இங்கிலீஷில் சொல்லியிருப்பார் பிக் பாஸ். விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். அந்த கண்ணு மேட்டுறதுக்கே வந்துட்டு ரொம்ப அடித்து நொறுக்கியிருப்பார். ஈவந்தோ தன்னுடைய நண்பனின் மனைவி அப்படின்றது கூட பாராமல் அடின்னு அடிச்சிருப்பார். அவ்வளோ கலாச்சிருப்பார். ஏன்னா அந்த கண்ணுன்றது அந்த அந்த ஒரு லோகோன்றது வந்துட்டு அவங்களுடைய அடையாளம். அடுத்த சீசனில் நீங்கள் கண்ணை மூடிக்கிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது பிக் பாஸோட வார்த்தையை மதிக்கிற விஷயங்கள், டாஸ்க் லெட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீறி இருக்காங்க வியானா. வேணும்னு விளையாட்டு, ரொம்ப விளையாட்டம். அதை வந்து விஜய் பார்வதியும் வந்து தட்டி கேட்குறாங்க, அதையும் வந்து கேட்க விடாமல் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு நம்ம விக்ரம் வந்து ஏதோ ஒன்று பேசி மாபெரும் சபையினில் நீ நடந்தால் அந்த மாதிரி ஒரு பாட்டு ஏதோ பாடிட்டு இருக்காரு. இப்போ வியானா வந்து நேற்று நைட்டே வந்து எல்லாருமே சேர்ந்து வியானாவும் எஃப்ஜியும் கலாய்ச்சிருப்பாங்க. இது நல்லால நீங்கள் 2 பேர் பேசுகிறது தனியாக. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் வார்டனு ஒரு 10வது படிக்கிற பொண்ணு நல்லால பார்க்குறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வியானா ஓவராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் 2 பேர் ஹோம்ஒர்க் தான் பண்ணுறோம், அவங்க ஹோம்ஒர்க் பற்றி எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த காண்டில் பண்ணாங்கன்னு தெரியல, கையில் ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு அவர் மேலே வந்து வீசுகிறாங்க. அப்போ அவர் என்னடா அது பேப்பர்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு, டாஸ்க் லெட்ரு. அதாவது டாஸ்க் லெட்டர் மாதிரி ஒரு வரும். அவங்களுக்கு டவுட்டுனா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை தான் எடுத்து பார்ப்பாங்க. ஐயோ அப்படியாவோ, இந்த ரூல் எதிர்க்கு பொண்ணு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் லெட்ரு வந்ததை இந்த அம்மா கிழிச்சு போட்டிருக்காங்க. எந்த சீசன்லேயே இது மாதிரி நடந்திருக்குமா? இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. போன வாரம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து ஜாலியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மாதிரி எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். அதை சொல்லியும் இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் பண்ணலை, தெரிஞ்சு பண்ணலன்றாங்க. விஜய் பார்வதி ஆஸ் ஏ வார்டனாக வந்து அங்கே வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது அப்படின்போது அங்கே வந்து இருக்கிறவங்கலாம் தடுக்கிறாங்க. சாண்ட்ராலாம் கம்முன்னு போயிட்டாங்க அவங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வேணும்ன்ட்டு பண்ணல பார்வதி, தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வேணும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் விக்ரம்லாம் செம்ம பஸ்ட் அவுட் ஆகிட்டார். கத்திட்டார். என்ன நினச்சிட்ருக்க நீ, நான் காமெடி ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி. அதாவது அது எப்படி இருந்துச்சுன்னா சிச்சுவேஷனு, அந்த ராஜாராணி படத்தில் வந்துட்டு நம்ம ஆளு ஆர்யா இவங்களுடைய ஞாபகத்தில் வந்துட்டு கஷ்டப்பட்டு சந்தானம் வந்துட்டு ஏறி இறங்கி வீட்டில் போய்ட்டு அந்த ஒரு செக்கை வாங்கி வந்துருப்பார். அதை அழகாக கீச்சு போட்டுருவார். இவர் என்னடா அது பேப்பர் வருது அந்த தலைவர் படத்தில், என்னடா பேப்பர் பார்த்தா கஷ்டப்பட்டு வாங்கின செக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு ரியாக்ஷன், என்ன பண்ணிகிட்ருக்காரு வியானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பார். அவங்க அப்படியே ஒரு மாதிரி இன்னும் குழந்தை ஜெனுலியாக பார்ப்ப மாதிரி பார்த்துருப்பாங்க. அந்த அந்த அதிர்ச்சி ஃபேஸே இல்லை. ஏன்னா அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் தெரியாமல் பண்ணேன், இது நான் தெரிஞ்சு வாண்டடாக பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சபரி உள்ள என்ன சொல்கிறாரு, இவங்க தெரிஞ்சு தான் பண்ணாங்க, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போகும்போது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ காலையில் கரஸ்பாண்டன்ஸ்க்காக வந்து லெட்டரை இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறாரு. பிக் பாஸு கண்டிப்பாக வந்து வச்சு செய்ய போகிறான்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயங்கள். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு நேற்றுலாம் வந்து அந்த இவருக்கு வந்து காலில் வந்து ப்ராப்ளம் போல் இருக்குது, நம்ம அமித் சாருக்கு. அவரோட ஷூவை வந்து ஒரு ஷூவாக எடுத்து ஒழிச்சு வச்சு, அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் அவர் கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை கொடுக்காமல் இருந்தோம், அது தப்பு. பண்ணுவாங்க, கால் வலிக்குதுன்னு கதறும்போது கொடுத்துடணும், அது ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய பூகம்பத்தை வெடிக்க போது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கார்டு கொடுப்பாங்க. எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இல்லை. பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுன்னா அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவரும் சொல்லிட்டார், இதை வந்து ஈஸியாக எடுக்கக்கூடாது, இது வந்து அதாவது உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை தாண்டாதீங்க, தாண்டாமல் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இவங்க தாண்டி தான் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு டாஸ்க் லெட்டர்ன்றது ரொம்ப முக்கியமானது. பிக் பாஸ்னாவே டாஸ்க் லெட்டர் தான் மெயின் அந்த வீட்டில். ஏன்னா பிக் பாஸ் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற இதுவே அதுதான், அவரோட உணர்ச்சிகளை. அவர் வந்து கோபமாக பேசிட்டாலும் அதை வந்து தெளிவுபடுத்துகிற விஷயங்கள், அவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் அந்த டாஸ்க் லெட்டர் மூலமாக தான் வருது. அந்த லெட்டரையே வந்து இவங்க கிழிச்சிருக்காங்கன்னா இது ரொம்ப பெரிய தவறு.
இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.